உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனியார் கேண்டீன் தொடர்பாக பல்வேறு புகார்கள் எழுந்த நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். இதன் பின்னணியை பார்க்கலாம் விரிவாக. சென்னையில் முக்கிய மருத்துவமனைகளில் ஒன்றாக விளங்கும் அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கேண்டீன்கள் செயல்பாடு தொடர்பாக பொதுமக்கள் புகார் அளித்த நிலையில் தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறையின் ஆணையர் தலைமையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவத்துறை சார்பில் உள்நோயாளிகளுக்கு உணவு சமைத்து வழங்கும் உணவு கூடம், தனியார் சார்பில் நடத்தப்படும் 4 கேண்டீன்கள், ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி கேண்டீன் ஆகியவற்றை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஒவ்வொன்றாக சோதனை நடத்தினர். உள்நோயாளிகளுக்கு உணவு சமைத்து வழங்கும் உணவு கலன்கள், பணியாளர்களின் சுத்தம் ஆகியவற்றை முதலில் நேரில் ஆய்வு செய்த அதிகாரிகள் நோயாளிகளுக்கு வழங்கும் முட்டை, பால், பிரெட் உள்ளிட்டவற்றின் தரத்தையும் பரிசோதனை செய்தனர். அங்கே நிறைய இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ்ட்டையும் கேட்டோம், அங்கே இருக்கக்கூடிய இங்கே வந்து நோயாளிகளுக்காகட்டும், அட்டண்டர்ஸ் ஆகட்டும், அத்தனை பேர்த்தையும் நாங்கள் கேட்டோம். இங்கே இருக்கக்கூடிய கேன்டீன்ஸில் எப்படி ஃபுட்டு நல்லா இருக்கா, டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் எக்ஸாமின் பண்ணதுலேயும் நல்லா வச்சுருந்துருக்காங்க. ஸோ இதே போல் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஹாஸ்டல்ஸ் எல்லா இடத்துலையும் நாங்கள் எங்கள் செக்கிங் வந்து கண்டிப்பாக தொடரும். தொடர்ந்து மருத்துவக் கல்லூரி கேண்டீனில் ஆய்வு செய்த அதிகாரிகள் உணவுப் பொருட்கள் அனைத்தும் தரமாகத்தான் செய்கிறீர்களா, விற்பனை செய்யப்படும் பொருட்கள் எங்கே தயாரிக்கப்படுகிறது என கேள்விகளை அடுக்கினர். தொடர்ந்து மருத்துவமனை வளாகத்திலேயே மற்ற பிற கேண்டீன்களில் ஆய்வு மேற்கொண்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தனியார் கேண்டீன்கள் அனைத்திலும் அலுமினியம் பேப்பர்களில் உணவு மற்றும் தேநீர் பார்சல் செய்து வழங்குவதைக் கண்டு அதிர்ந்த அதிகாரிகள் இதனை பயன்படுத்தக்கூடாது என அறிவுறுத்தினர். டீ கூட அந்த பேப்பரில் ஊற்றி கொடுக்குறாங்க. நான் உங்களுக்கு கட் பண்ணி கடைக்காரங்ககிட்டே காமிச்சேன். வெளியே பார்த்தீங்கன்னா ஃபாயில் மாதிரி இருக்கும், உள்ளுக்கார பாருங்கள் பிளாஸ்டிக் கோட்டடாக இருக்கும். நீங்கள் எந்த சூடான பொருள் கொடுத்தாலுமே அந்த பிளாஸ்டிக்கோட ரியாக்ட் ஆகி கண்டிப்பாக உடலுக்கு கேடு வரும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு அப்போவே நாங்கள் விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து வணிகர்களுக்காகட்டும், ஹோட்டல் அசோசியேஷன் ஆகட்டும், இதுக்காகவே இந்த பிளாஸ்டிக்காகவே தடை செய்யப்பட்டதுன்ற பொருளுக்கு நான் வந்து சென்னையில் வந்து பெரிய ஒரு விழிப்புணர்வு நடத்துக்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அலுமினியம் பேப்பர்களால் ஏற்படும் விளைவுகளையும் அடுக்கினார் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ். சில பேருக்கு வந்து அந்த பிளாஸ்டிக் அலர்ஜி வரலாம், இமீடியட்டாக அது பிராங்கில் வரும். சில பேருக்கு வயிற்று வலி ரிப்பீட்டடாக சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கலாம், வயிற்று வலி வந்துகிட்டே இருக்கும். கடைசியில் அந்த பிளாஸ்டிக் உருகி போச்சுன்னா மைக்ரோ பிளாஸ்டிக்னு சொல்லுவோம். அதில் வந்து பாடியில் போய் ஒட்டுச்சுன்னா வெளியே போக தெரியாது. அதுக்காக பாடியிலேயே இருந்துன்னா கண்டிப்பாக அது கேன்சர் உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா அந்த கோட்டிங் அந்த மாதிரி இருக்கும். அந்த அலுமினியம் கோட்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில் தொட்டிங்கனாவே வந்து ஒட்டும். அந்த அலுமினியம்லாம் இட்ஸ் நாட் அ ஃபுட் கிரேடட். அலுமினியம் பயன்படுத்தக்கூடாது என வலியுறுத்தியுள்ள அதிகாரிகள் தொடர்ந்து பயன்படுத்தும் பட்சத்தில் முதல் முறையாக 2000 ரூபாய் அபராதமும், 2வது முறை 5000 ரூபாயும், 3வது முறையாக தொடரும் பட்சத்தில் 10,000 ரூபாயும் அபராதம் விதிப்பதுடன் உரிமம் ரத்து செய்யப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தனர். தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் செய்தியாளர் தாயுமானவன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.